ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கிட் குக்கிங்கில் வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருளில் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு புதினா காய்ஸ். இதை எல்லாத்தையும் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம இதை வந்து அரைஞ்சி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிறிதளவு எண்ணெய் ஊற்றி வதக்கணுங்க. இப்போ நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும், அது வரையும் வதக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கின அப்புறம் நம்ம தக்காளி போடலாம். இப்போ நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ வந்து இது நல்லா வதக்கணும். கலர் மாறிடுச்சு கொஞ்சம் லைட்டாக, இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறுது, லைட் ப்ரௌன் கலரில். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையானாலும் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ இதை நல்லா வந்து வதக்கி இருக்கலாம். இப்போ இதில் வந்து மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். இப்போ இது நல்லா ஆறணும். இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இந்த எண்ணெயில். ஏலக்காய், லவங்கப்பூ, பட்டை போட்டுக்கலாம். பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய் மூணுத்தையும் போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலையும் புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் திரியணும். இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம 1/4 கிலோ சிக்கனை இப்போ இந்த சிக்கன்லாம் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காய்ஸ். காஷ்மீர் மிளகா இல்லை, வீட்டு மிளகா தான். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் மசாலா ஸ்பைசஸ்லாம் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் மசாலா தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம் காய்ஸ். இப்போ நம்ம வந்து சிறிதளவு மசாலா தண்ணி நாங்கள் ஊற்றிட்டோம். கொஞ்சமாக ஊற்றினோம். இப்போ நம்ம கிரேவி செய்வதால் கொஞ்சம் தண்ணி. இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு ரெடி காய்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இட்லி, தோசை, சாப்பாடுக்கெலாம் சூப்பராக இருக்கும் காய்ஸ். ஓகே, பாய்.